தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தை அவர்கள் நேரலையில் வந்து தற்போது என்ன செய்ய போகிறோம் என்ற அளவில் தான் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் EVKS உடைய நெருங்கிய தொண்டர்கள் சகாக்கள் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பிறந்தகை நேரில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதே போன்று தற்போது அவரது இல்லம் ராமாபுரத்திலே கொண்டு செல்லப்பட்டு அவர் உடல் தொண்டர்களின் அஞ்சலிக்காகவும் பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் வைக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதன் பின் இறுதிச் சடங்கு எங்கு செய்வது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நிலையில் முதலில் அவர் தற்போது வசித்து வந்த ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு அவரது உடல் எடுத்து செல்லப்படும் என செல்வ பிறந்தகை அதிகாரப்பூர்வமாக நமக்கு முதல் தகவலை கொடுத்திருக்கிறார். EVKS இளங்கோவன் ஏற்கனவே கூறியது போல தேர்தல் அரசியல் வரலாற்றில் தேர்தல் வரலாற்றில் பார்த்தீர்கள் நாடாளுமன்ற தேர்தல் 2004 வெற்றி பெற்று மத்திய இணையமைச்சரானார். அதே போன்று 3 முறை சட்டமன்றங்களுக்கு போட்டியிட்டிருக்கிறார். 1984 சத்தியமங்கலம் தொகுதி, அதே போன்று அங்கு அப்போது ஜெயித்தார். 89 பவானி சாகரிலே போட்டியிட்ட போது சுயேட்சையாகவே போட்டியிட்டார், அப்போது தோல்வியடைந்தார். அதன் பின் 2023 அவரது மகன் இறந்த பிறகு அந்த மூத்த மகன் இறந்த பிறகு அந்த தொகுதியிலே திருமகன் இறந்த பிறகு அவருக்கு பதிலாக அப்போது திமுக தலைவராக முதலமைச்சராக இந்த MK ஸ்டாலின் வேண்டுகோள் வைத்ததை அடுத்து